பிரியா, இனிமே பாப்பாவை நீயே ஸ்கூல்ல இருந்து கூட்டுன்னு சொல்லிட்டேன். என்னெல்லாம் அழைச்சிட்டு வர சொல்லாத. ஏன் என்ன ஆச்சுங்க? ஆமா, நீ ஸ்கூல் போகும்போது எதனா சொல்லி விட்டுற, வரும்போது என் வீட்டு தான் எடுக்கிறா. ஏன் அவ அப்படி என்ன கேட்டா? நீ அவட்ட என்ன சொல்லிருக்க? காலைல ஸ்கூல் போகும்போது நீ சமத்தா ஸ்கூல் போயிட்டு வா, நீ வரும்போது ரவால கொழுக்கட்டை செஞ்சுன்னு சொல்லியிருக்க. ரவால ஏதுமா கொழுக்கட்டை? பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லணும். அவ வண்டியில வரும்போது அம்மா கொழுக்கட்டை செஞ்சு வச்சிருப்பாளான்னு கேட்டுக்கிட்டே வராமா. ஏங்க ரவையில கொழுக்கட்டை இருக்கே தெரியாதாங்க? ஹே, எங்க நீ செஞ்சு வச்சிருக்க? ஆமா, செஞ்சுதான் வச்சிருக்கேன். எங்க காட்டு பாப்போம். இந்த பாருங்க, ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரவா கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்ய ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி நல்லா உடைச்சிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் கிட்ட திருவிய தேங்காவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திரும்ப அதே கடாயில நெய்யை விட்டுட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு ரவையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு வெல்லம், 1.25 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் உப்பு, கொஞ்சமா ஏலக்காய் தூள் போட்டுட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சதும் வறுத்த ரவையை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கெட்டிகள் விழாம நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியா நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி தேங்காவும் சேர்த்து கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. இது போல வாழை இலையை கட் பண்ணி எடுத்துட்டு நெய்யை நல்லா கிரீஸ் பண்ணிட்டு செஞ்சு வச்சிருந்த ரவா பூர்ணத்தை இது மாதிரி இலையில போட்டு மூடிட்டு இட்லி பானையில வச்சு ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் கிட்ட நல்லா ஆவி காமிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த ஸ்டீம் பண்ணதுல இந்த வாழை இலையோட எசன்ஸ் வந்து இந்த கொழுக்கட்டையில இறங்கி நல்லா டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், சூப்பர் ஈஸி அண்ட் ஹெல்தியான வாழை இலை ரவா கொழுக்கட்டை ரெடி. சாயந்தரத்துல பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஹெல்தியான கொழுக்கட்டையை செஞ்சு கொடுங்க. உங்களுக்கான விடுகதை. இரவிலே பிறந்த ராஜகுமாரனுக்கு தலையில் குடை, அது என்ன?